வெல்கம் டு தி மை சேனல் கிறிஸ் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 27/8/2026 காருண்யா ப்ளஸ் கேஎன் குழுக்கள் எண் 638க்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 974 999 அடிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம நேற்று கொடுத்ததில் நம்பர் வந்து பாஸ் ஆகலை, பட் 9 கொடுத்துருந்தோம். ஆனால் நமக்கு வந்து ஒரு நல்ல கெஸ்ஸிங் மாதிரி நேற்றுக்கு வரல, நமக்கு இன்றைக்கி வின்னிங். ஸோ நம்ம அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ எப்போதும் போல் தான் சில நாட்களில் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து அதுக்கு மாறுதலாக தான் ரிசல்ட் வருது. ஸோ அது மாதிரி இனிமேல் வர்ற வீடியோக்களில் அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவு ஒரு ஃபுல் வின்னிங் கொடுக்குற அளவுக்கு நான் கெஸ்ஸிங் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 974 999 அடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு எடுக்கலாம். ஆல் போர்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ள 3 டிஜிட் எடுத்துக்குவோம். ஸோ நம்ம அந்த 3 டிஜிட்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம அந்த 20ல் 0 மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ நமக்கான ஆல் போர்டு வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படி இல்லைன்னா 5 வரதுக்கான சான்ஸு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசிடிக்கு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம பிசிடிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நம்பர்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், இந்த 246 836லேருந்து நம்ம டபுள் டிஜிட் வந்து அதாவது பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். அதே போல் இந்த 687 325லேருந்து இன்றைக்கான ட்ரிபிள் டிஜிட் வந்து அதாவது 99 வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி பார்த்து நாளைக்கு எப்படி அதாவது 27ஆம் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கலாம். 246 836 246 836. இதில் பாருங்கள், நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 3 டிஜிட்டில் உள்ள ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஏபியை எடுத்துக்கலாம். இந்த 83 இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், 33 வந்து இப்போது 22 ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துக்கிற நம்பர் வந்து 33 ப்ளஸ் பண்ணால் நமக்கு 6. அதே போல் 10 11 கிடச்சிருக்கா. 10 11 வந்துச்சுன்னா நமக்கு 1 தான் எடுத்துக்கணும், ஓகேங்களா. அந்த லாஸ்ட் உள்ள நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ 1. அதே போல் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 3ல் 3 போச்சுன்னா 0, 8ல் 3 போச்சுன்னா 5. ஸோ அன்றைக்கி நான் நேற்றுக்கான ரிசல்ட் பாருங்கள், நமக்கு 405, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்கு பாருங்கள், நமக்கு 50 வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 05 அதாவது பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதே கான்செப்டில் தான் அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்ப்போம். அடுத்த நாள் ரிசல்ட்டை வந்து பாருங்கள், நம்ம அதை எதுலேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு கீழே உள்ளது அந்த 657 325லேருந்து தான் எடுக்க போகிறோம். அந்த நம்பர்லேருந்து நம்ம வந்து இந்த ட்ரிபிள் லைன் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல அந்த நம்பர் எழுதிக்கலாம். 657 325. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே போல் இதில் எப்படி வந்து நம்ம டபுள் டிஜிட் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் 3 டிஜிட்டில் உள்ள ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்குவோம். 32. இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், 33 வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 5 6. அதே போல் மைனஸ் பண்ணால் 2ல் 9 போகாது. ஸோ இங்கே வந்து ஒரு கடை வாங்கிடுவோம். அப்போது 12ல் வந்து 3 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 9 வரும். ஸோ இங்கேருந்து கடை வாங்கினதுனால இது வந்து 3 வந்து 2 மாறிடும். ஸோ 2ல் வந்து 3 போகாது, அது நம்ம 12 எடுத்துக்கணும். 12ல் வந்து 3 போச்சுன்னா உங்களுக்கு வந்து 9 வரும். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், நமக்கு ரிசல்ட் வந்து என்ன பாஸ் ஆகிருக்கு, ட்ரிபிள் லைன் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து பிசி வந்து பாஸ் ஆகணும், பட் வந்து 3 நம்பர் வந்து ஒரே நம்பராக வந்துக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து ஏபிசி வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த நம்பர்லேருந்து பாஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ அதே போல் ரிசல்ட் வச்சு தான் அதுக்கு கீழே உள்ளதை பாருங்கள். இன்றைக்கி 968 860 இதில் இருந்தால் நான் அதாவது 27ஆம் டபுள் டிஜிட் வந்து எப்படி பாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 968 68 860 நம்ம இதிலேருந்து டபுள் 2 டிஜிட் எடுத்துக்கிடுவோம். 86. இதோட வந்து 33 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 9. அதே போல் 11ல் 1, ஓகேங்களா. அதே போல் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 3 5 8ல் 3 போச்சுன்னா 5. ஸோ இதான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து பக்கத்துலேயே நம்ம எப்போதும் எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டிஜிட்டும் இந்த 2 டிஜிட்டையும் நம்ம எடுத்துக்க போகிறோம்.
ஸோ அப்படி பார்த்தா நமக்கு வந்து 9 1 அதே போல் 3 5. ஸோ இதை வச்சு தான் நமக்கு பிசி வந்து பார்க்க போகிறோம். பிசி வந்து பார்த்தீங்கன்னா அப்போது இது 9 பவர் நம்பர் 4, ஸோ 41, இல்லாட்டி 3 பவர் நம்பர் 8 85, அப்படி இல்லைன்னா 96, அப்படி இல்லைன்னா 30, அதாவது 5 பவர் நம்பர் வந்து 0, ஸோ 5 0 வரலாம், 3 0 வரலாம். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா 46, அப்படி இல்லைன்னா 80 வரலாம். ஸோ இதான் நாளைக்கான பிசிக்கான டபுள் டிஜிட்டுக்கான நம்ம ட்ரிக்கில் எடுத்துக்கிற நம்பரு. ஸோ அதே போல் அடுத்ததான் நம்ம ஏபிசி வந்து பார்க்கலாம். ஏ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு அதிகமாக வரதுக்கு சான்ஸ் உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3, அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 4 வரலாம். அதே போல் பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0, அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 6 வரலாம். அதே மாதிரி சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 வரலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு இல்லாட்டி 1 வரதுக்கான சான்ஸு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ நாளைக்கான 3 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் நாளைக்கு வந்திருக்கிறது 330, அப்படி இல்லைன்னா 114, அப்படி இல்லைன்னா 0 33 411, அதே போல் 303, இல்லாட்டி 141. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் சில நேரங்களில் நமக்கு மாறி வர மாதிரி இருந்தால் நாளைக்கு 538, 853, 385. ஸோ இதுக்கு தான் நாளைக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி என்னோடய கெஸ்ஸிங்கில் தெரியுது. ஸோ எப்படி உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வருதுன்னு பார்த்துக்குங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நாளைக்கு இந்த நம்பர் யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு, யாரும் நினச்சிக்க வேண்டாம், எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் வின்னிங் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரு சில நாட்களில் வந்து இப்படி மிஸ் ஆகிறது தான். ஸோ அதனால் யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல் வின்னிங் கொடுக்கறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.